லூக்கா எழுதின சுவிசேஷம். இது பழமையான இயேசுவின் வரலாற்றுகளில் ஒன்று. இது லூக்கா மற்றும் அப்போஸ்தலர் என்னும் இரு பகுதியுள்ள ஒரே புத்தகத்தின் முதல் பகுதியாகும். இந்த இரண்டு புத்தகங்களின் துவக்க வரிகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரே எழுத்தாளர்தான் இதை எழுதியிருக்காருன்னு தெளிவாக தெரியும். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகத்தில் உள்ளான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆதி காலத்து பாரம்பரியங்களும் பவுலின் பிரயாண துணைவனாக உடன் ஊழியனாகவும் இருந்த லூக்கா தான் இதை எழுதியவர் என்று அடையாளப்படுத்துகின்றன. இவர் ஒரு மருத்துவராகவும் இருந்திருக்கிறார். அவர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் என்ற முன்னுரையுடன் தன் படைப்பை துவங்குகிறார் லூக்கா. மிக சிறந்த இயேசுவினுடைய வரலாற்றுகள் இருக்கின்றன என்பதையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவர் கண்ணால கண்ட காட்சிகளையும் முடிந்தவரை இயேசுவின் ஆதிகால சீஷர்களிடமும் சென்று அவர்களுக்குள் நிறைவேறியவை பற்றி கேட்டறிந்து ஒழுங்காக அவை எழுத வேண்டும் என்று விரும்பினார். நிறைவேறினவை என்ற சொல்லானது லூக்கா ஏன் எதற்காக இந்த வரலாற்றை எழுதினார் என்பதை காட்டுகிறது. அவரை பொறுத்தவரை இயேசுவின் வரலாறு ஏதோ ஒரு பழங்கால சரித்திரம் அல்ல. தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருந்த நீண்ட உடன்படிக்கையின் வரலாறு. அதையும் விட மேலாக தேவனுக்கும் இந்த முழு உலகத்திற்கும் உள்ள வரலாறு எவ்வாறு நிறைவேறியது என்பதை காட்ட விரும்புகிறார். இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு தெளிவானதாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசுவின் வரலாற்றை அறிமுகம் செய்வதற்கு ஒரு நீண்ட அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. பின்னர் 3 முதல் 9 அதிகாரம் வரை மிகவும் ஆற்றல் நிறைந்த இயேசு அவரது சொந்த பகுதியான கலிலேயாவில் அவர் செய்த ஊழியத்தை படம் பிடித்து காட்டுகிறார் லூக்கா. அதன் பின்னர் இந்த புத்தகத்தின் பெரும் அளவிலான மையப்பகுதி எருசலேமுக்கு இயேசு செய்த நீண்ட பயணத்தை விளக்குகிறது. அது நம்மை எருசலேமில் இயேசுவின் இறுதி வாரம் என்கிற வரலாற்றின் இறுதி பகுதிக்கு அழைத்து செல்கிறது. இது இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றுடன் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகத்துக்கு நம்மள கொண்டு செல்லுது. இந்த காணொலியில் நாம் லூக்கா சுவிசேஷத்தின் முதல் பகுதியை பற்றி மட்டும்தான் கவனம் செலுத்தப் போகிறோம். நீண்ட அறிமுகமானது ஒத்திருக்கும் சம்பவங்களான யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசுவின் பிறப்பின் நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறது. சகரியா மற்றும் எலிசபெத் என்னும் ஒரு வயதான ஆசாரிய தம்பதியும் அதற்கு இணையாக இளமையான திருமணமாகாத பெண்ணாகிய மரியாலும் யோசேப்பும் இருக்கின்றனர். அவர்கள் இருவருக்குமே நடப்பதற்கு சாத்தியமில்லாத ஒரு காரியமாக அவர்கள் இருவருக்கும் ஒரு குமாரன் பிறப்பான் என்ற தெய்வீக வாக்கு கொடுக்கப்படுகிறது. இரு வாக்குறுதிகளும் நிறைவேறின. யோவானும் பின்னர் இயேசுவும் பிறந்தனர். இரு பெற்றோருமே கொண்டாட்டத்தின் பாடல்களை பாடினார்கள். இப்போது இந்த கவிதையான பாடல்கள் பழைய ஏற்பாட்டிலுள்ள சங்கீதங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்களின் எதிரொலிப்பாக இருக்கின்றன. இந்த இரு குழந்தைகளும் தேவனின் ஆதி காலத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்கள் என்பதை காட்டுகின்றன. பின்னர் தொடரவிருக்கும் வரலாற்றில் இந்த இரு குழந்தைகளின் பங்கு எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு முன்காட்சியாகவும் இந்த கவிதைகள் இருக்கின்றன. தோராவிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் வாக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன செய்தியாளராக இருக்கிறார் யோவான். இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம் செய்கிறவராகவும் இவர் இருப்பார். இயேசுவோ தாவீதுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட மேசியாவான ராஜாவாக இஸ்ரவேலர் மீது ஆட்சி செய்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது போல தேசங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரப் போகிறார். அதற்கு பின்னர் மரியாள் இயேசுவை எருசலேமின் தேவாலயத்திற்கு பிரதிஷ்டை செய்ய அழைத்து செல்கிறார். அங்கே இருந்த இரு வயதான தீர்க்கதரிசிகளாகிய அன்னாவும் சிமியோனும் இயேசுவை கண்டதும் அவர் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்றாங்க. இங்கே சிமியோன் தனது சொந்த பாடலை பாடுகிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தூண்டப்பட்ட பாடலாகும். அவர் சொல்கிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இந்த குழந்தை இருக்கிறது. ஆகவே இந்த எதிர்பார்ப்புகளுடன் இந்த வரலாறு அடுத்த முக்கியமான பகுதிக்கு முன்னேறுகிறது. இங்கே லூக்கா இயேசுவையும் அவரது ஊழியத்தையும் வெளிப்படுத்துகிறார். யோர்தான் நதியில் மனம் திருந்திய மறு அர்ப்பணிப்பு செய்த இஸ்ரவேலர்களை ஞானஸ்நானத்தின் மூலமாக உருவாக வேண்டும் என்று சொன்ன யோவானின் புதுப்பிக்கும் இயக்கத்தின் பின்னணியில் அவர் மேடையை அமைக்கிறார். தேவராஜ்யத்தின் வருகைக்கு அவர் ஆயத்தம் செய்கிறார். பின்னர் இயேசு இந்த புதிய இஸ்ரவேலின் தலைவராக தோன்றுகிறார். பரிசுத்த ஆவியானவராலும் பரலோகத்திலிருந்து வந்த தேவனின் சத்தத்தினாலும் இயேசு அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் தேவனின் நேசகுமாரன். பின்னர் லூக்கா ஒரு வம்ச அட்டவணையை கொடுக்கிறார். அது இயேசுவின் துவக்கத்தை தாவீது, ஆபிரகாம் போன்றவர்களுக்கு நேராகவும் இறுதியில் ஆதியாகமத்தின் ஆதாமிடமும் கொண்டு சேர்க்கிறது. இயேசுவே இஸ்ரவேலின் மேசியாவான ராஜா. அவர் தேவனின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆனால் அவர் இஸ்ரவேல், அதாவது ஆபிரகாமின் குடும்பத்திற்கு மட்டும் கொண்டு வருகிறவர் அல்ல என்று லூக்கா அறிக்கையிடுகிறார். இங்கே அவர் ஆதாமின் அனைத்து பிள்ளைகளுக்கும் அனைத்து மனுக்குலத்திற்கும் உரியவராக இருக்கிறார். இயேசு தனது சொந்த ஊரான நாசரேத்துக்கு செல்வதை சரியான இடத்தில் லூக்கா திட்டமிட்டு வைத்து அங்கே அவர் தனது பொது ஊழியத்தை துவங்குவதை காட்டுகிறார். ஜெப ஆலயத்தின் கூடுகையில் இயேசு எழுந்து நின்று ஏசாயாவின் தோல் சுருளிலிருந்து வாசிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும்,
நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குபவராகவும் இருக்கிறார். இப்போது மற்ற சுவிசேஷங்களுடன் இயேசு இங்கே தேவராஜ்யத்தின் நற்செய்தியை கொண்டு வரும் மேசியாவான ராஜாவாக காட்டப்படுகிறார். ஆனால் லூக்கா தனித்தன்மையாக பெரிதாக்கி காட்டுவது இயேசுவின் ஊழியத்தின் மூலம் ஏற்படவிருக்கும் சமுதாயத்தின் மாற்றங்களையே. அவர் விடுதலையை கொண்டு வருகிறார். இதற்கான கிரேக்க சொல்லானது அஃபெசிஸ் என்பதாகும். இதற்கு விடுதலை என்று அர்த்தமாகும். இது லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் யூபிலி ஆண்டு என்னும் ஆதி காலத்து யூத பழக்கத்தை குறிக்கிறது. இந்த காலத்தில்தான் இஸ்ரவேலின் அடிமைகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். மக்களின் கடன்கள் அகற்றப்படும். விற்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் உரிமையாளரின் குடும்பத்திற்கு போய் சேரும். இவை அனைத்துமே தேவனின் விடுதலையாக்கும் நீதியையும் இரக்கத்தையுமே அடையாளமாக காட்டுவதாகும். பின்னர் இயேசு கூறியதாவது, இந்த விடுதலையின் சுவிசேஷமானது குறிப்பாக ஏழைகளுக்கானது. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஏழைகள், அதாவது எபிரேய மொழியில் அனி என்பது பணமில்லாத மக்கள் மட்டுமென்று இல்லாமல் மிகவும் பரந்த ஒரு பிரிவை குறிக்கின்றது. இது ஊனமுற்றவர்கள், பெண்கள், சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள் போன்ற சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கும் மக்களை குறிக்கின்றது. இது வேறு இனத்தவர்கள் எளிமையான தேர்ந்தெடுப்பினால் மனம் சார்ந்த வட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் கூட குறிக்கிறது. இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் குறிப்பாக தேவராஜ்யம் நற்செய்தியாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். இதுக்கப்புறம் லூக்கா உடனடியாக நமக்கு முன்பாக பல நிகழ்ச்சிகள் அடங்கிய ஒரு பெரிய பகுதியை முன்வைக்கிறாரு. இதில் இயேசுவின் நற்செய்தி ஏழைகளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை காட்டுகிறாரு. படுக்கையில் இருக்கும் வியாதியுள்ள பெண்ணையும் தோல் வியாதியுள்ள ஒரு நபரையும் திமிர்வாதக்காரனையும் சுகமாக்கியது போன்ற நிகழ்வுகளாகும். பணத்தில் ஏழையாக இல்லை என்றாலும் சமுதாயத்தில் அந்நியனாக அல்லது புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்த லேவி போன்ற வரி வசூலிப்பவர்களை தன்னுடைய சமுதாயத்திற்குள் வரவேற்கும் மாதிரியான நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. இயேசு ஒரு விபச்சாரியை மன்னிக்கும் நிகழ்ச்சியும் அதில் இருக்கின்றது. இயேசுவின் ராஜ்யம் எப்படி மறுபடியும் கட்டப்படுகிறது என்பதையும் மக்களின் முழு வாழ்க்கையும் எப்படி திருப்பப்படுகிறது என்பதையும் லூக்கா நமக்கு காட்டுகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுகமாக்கும் வல்லமையை அனுபவிக்க பலர் அழைக்கப்பட்டு அந்த மக்களின் வட்டம் விரிவடைவதையும் காட்டுகிறாரு. இயேசுவின் ஊழியங்கள் பெரிய கூட்டத்தை அவரை நோக்கி இழுக்கும்போதே அவர் இன்னும் மக்களை தூண்டக்கூடிய பல செயல்களை செய்தாரு. அந்த மக்களை ஒரு புதிய இஸ்ரவேல் கூட்டமாக மாற்றி அவர்களுக்கு மேல் தனது சீஷர்களாகிய 12 பேரை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு இணையாக அவர்களை தலைவர்களாக ஏற்படுத்துகிறார். பின்னர் இயேசு தனது தலைகீழான ராஜ்யத்தின் அறிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். இதை லூக்கா சமவெளியில் கொடுக்கப்பட்ட பிரசங்கம் என்று குறிப்பிடுகிறார். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கப்படும் தேவனின் அன்பு நம்முடைய மதிப்பீடுகளுக்கு ஒரு தலைகீழான திருப்பத்தை கொண்டு வரும் என்று கூறுகிறார். இங்கே இயேசுவின் அழைப்பை ஏற்று பதில் கொடுப்பவர்களாகிய ஒரு மாற்று கூட்டமாகிய தேவனுடைய மக்களை அமைக்கப் போகிறார். அவர்கள் புரட்சிகரமான தாராள குணமுடையவர்களாகவும் ஏழைகளுக்கு சேவை செய்பவர்களாகவும் இவர்கள் வேலைக்கார தலைமைத்துவமுடையவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் மன்னிப்பதன் மூலமாக ஆழமான பக்தியுள்ளவர்களாகவும் மதத்தின் மாய்மாலத்தை புறக்கணிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இப்போது இயேசுவின் புரட்சிகரமான ராஜ்யத்தின் தரிசனம், தேவ அதிகாரத்திற்கான அவரது அறிக்கை போன்றவையெல்லாம் எதிர்ப்பையும் பிரச்சினைகளையும் குறிப்பாக இஸ்ரவேல் மத தலைவர்களிடம் ஏற்படுத்தியது. கேள்விக்குரிய மக்களுக்கு அவர் செய்யும் ஊழியமானது அவர்களது மத பாரம்பரியத்துக்கும் அவர்களது சமுதாய நிலைத்தன்மைக்கும் ஒரு ஆபத்தாக இருந்தது. ஆகவே அவர்கள் இயேசுவை தேவதூஷணம் செய்தவர், குடிவெறியில் இருக்கிறார் என்றும் பாவிகளுடன் தோழனாக இருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினாங்க. இவ்வாறாக இயேசுவின் புதிய ஊழியத்தை பற்றி அவரது சீஷர்களுக்கு புதிய வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுவதுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. அவர் சொல்கிறார், அவரே மேசியாவான ராஜா. அவர் எருசலேமில் மரிப்பதன் மூலமாக இஸ்ரவேலின் மேல் தனது ஆட்சியை நிறுவப் போகிறார். ஏசாயா 53 சொல்லப்படுகிறபடி இவர் ஒரு பாடுபடும் ஊழியனான ராஜாவாக இஸ்ரவேலின் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கப் போகிறார். இந்த அதிர்ச்சியூட்டும் கருத்து அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக அலசப்படுகிறதை பார்ப்போம். இயேசு மலையின் மேல் தன் சீஷர்கள் 3 சென்று அவர் திடீரென்று அவர்கள் முன் மறுரூபம் ஆகிறாரு. அவர்கள் தேவ பிரசன்னம் என்னும் மேகத்தால் சூழப்பட்டார்கள். இவர் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரன் என்று தேவன் அங்கு அறிவிக்கிறார். மோசேயும் எலியாவும் அங்கு இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிரசன்னத்தையும் சத்தத்தையும் மலையின் மேல் முன்னமே எதிர்கொண்டவர்கள். அவர்கள் எருசலேமில் நிறைவடைய போகும் இயேசுவின் யாத்திராகமத்தை பற்றியே உரையாடிக் கொண்டிருந்தனர் என்று லூக்கா நமக்கு சொல்றாரு. எக்ஸோடஸ் என்னும் கிரேக்க சொல்லானது யாத்ராகம சம்பவத்திற்கான தெளிவான மேற்கோள் ஆகும். இங்கே லூக்கா இயேசுவை புதிய மோசேயாக காட்டுகிறார். இவர் புதிதாக உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலரை விடுதலை கொள்ளும் தனிப்பட்ட ஆவிக்குரிய சமுதாய ரீதியான எல்லாவித பாவம் மற்றும் தீமையின் அடிமைத்தனத்திலிருந்து
விடுதலைக்கு நேராக நடத்தி செல்பவர் என்பதை காண்பிக்கிறது. இது நம்மை இந்த புத்தகத்தின் 2ஆம் பகுதிக்குள் நடத்தி செல்ல போகிறது. ஆனால் இப்போதைக்கு இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் முதல் பகுதி ஆகும்.